ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல மாலை வேளையிலும் இந்த ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற வேத ஆய்வின் கூட்டத்தில் வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி சில நிமிடங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசனம் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நீர் எங்களை மூடுவீராக. உம்முடைய மகிமையின் பிரசனம் எங்களை தொடுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவனை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். நன்றியோடு கூட இந்த மாலையிலும் நாங்கள் ஆராதிக்கிறோம். தேவனால் சொல்லி முடியாத எல்லா ஈவுகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதனை செய்கிற எங்கள் ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர். நாங்கள் ஆராதனை செய்கிற எங்கள் தேவன் மகிமையில் பெரியவர். உமக்கு நிகரானவர் இந்த பூமியில் யாரும் இல்லை. நாங்கள் ஆராதனை செய்கிற எங்கள் இயேசு உலகத்தின் இரட்சகராக இருக்கிறேன். கிருபையினால் எங்களை இரட்சித்தீர் ஆண்டவரே. எங்கள் மேல் பாராட்டின உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எங்கள் மேல் பாராட்டி உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே, இந்த நண்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதா கண்டடைந்தேன், தேடினதா
கண்டடைந்தேன். பாடிட பாடல்கள் ஏன் தளிந்தி, உப்பாதம் பணிவேன் என்னாலும் துதியேன். உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. இந்த மாலையில் உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் முழுவதும் எங்கள் ஆண்டவருக்கு நேராக திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம். நம்முடைய கரங்களை தட்டி சில சரணங்கள் வரும்பொழுது எந்தெந்த இடங்களில் கரங்களை உயர்த்த வேண்டுமோ நாமவே அந்தந்த வரிகள் வரும்பொழுது கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரும் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே தேடினதா கண்டடைந்தேன். தேடினதா கண்டடைந்தேன். பாடிட பாடல்கள் தளிந்தி, உம் பாதம் பணிவேன் என்னாலும் துதியேன். உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகின்றே, நிரப்பினிதம் நடத்துகின்றே. போதன சாலமில் சேர்ந்திடுவி, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன். உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா, உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்த நண்பு. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். இசை கெட்டெங்கும் அழைந்திடாமல், இசை கெட்டெங்கும் அழைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும், உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உன் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உன் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன். உம்மை அன்றி யாரை பாடுவேன். உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. இங்கிதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. ஏன் இதய தெய்வ
தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறே இயேசுவே நேசிக்கிறே இயேசுவே நேசமுகம் என்று கண்டிடுவே நேசமுகம் என்று கண்டிடுவே உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை என்று யாரை பாடுவேன் நண்பு உள்ளம் பொங்குதே இசையா நண்பு உள்ளம் பொங்குதே கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க கிளை நறுக்கி கலை பிடுங்கி கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா உந்த நட்பு உள்ள பொங்குதே உந்த நட்பு உள்ள பொங்குதே சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமொழியில் சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் சீக்கிரமா சேர்த்திடுவே சீக்கிரமா ஆமென் சீயோனை வாஞ்சித்து நாடுகிறே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறே பாதம் உம்மை எண்ணி யாரை பாடுவே இசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பின் கதை உண்டு. அருமையான சகோதரி சாரோன் நவராஜி அவர்கள் இளம் வயதில் ஒரு முறை இலங்கைக்கு அவர்கள் போக வேண்டும். அந்நாட்களிலே ஒரே ஒரு ட்ரெயின் எக்மோர்ல புறப்பட்டு நேராக தனுஷ்கோடி போய் அங்கிருந்து கப்பல்ல ஏறி இலங்கைக்கு போக வேண்டும். ஒரே டிக்கெட் தான் ஆங்கிலேயருடைய காலங்களில். இப்படி இலங்கைக்கு அவர்கள் ஒரு வாலிப வயதிலே இலங்கைக்கு போகும் பொழுது அவர்களோடு கூட சிலர் சேர்ந்து வருவதாக அவர்கள் சொல்லி இருந்தார்கள். ஆனால் ட்ரெயின் புறப்படுகிற நேரம் வரை கூட வர வேண்டிய நபர்கள் யாரும் வரவில்லை. ஒரு இளம் பெண்ணாக சென்னையில் இருந்து தனுஷ்கோடி போய் அங்கிருந்து கப்பல்ல யாத்திரைக்கு போக வேண்டும். அப்ப அவர்கள் இனம் புரியாத ஒரு பயம் அவர்களுக்குள்ளே உருவாக ஆரம்பித்ததா, எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப உள்ளத்தில் ஆண்டவர் சொன்னாரா, நான் உன்னோடு கூட வருகிறேன், கடைசி வரை உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்து அவர்களை தேற்றினார். அப்ப அவங்க அதை மையமாக வைத்து ஒரு பாடலை எழுதினார்கள். அந்த பாடல் தான் என்னை மறவா இயேசுநாதா உண்டன் தயவால் என்னை நடத்தும். சேர்ந்து பாட போகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரை நம்மோடு கூட வருகிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு மட்டுமே. அல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா இந்த நாளே ஸ்தோத்திரோ.
வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணை, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரோ. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினா, மறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினா, மறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்த்தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரோ. தாய்த்தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரோ. மறைந்திரண்டோ உள்ளம் கையில், வல்லவா எந்தன் புகலிடமே. புகலிடமே வரைந்திரண்டோ உள்ளம் கையில், வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரோ. தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. 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 என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பி, ஓ என்மேல் பாராட்டின உமது அன்பு கீழாயே நான் செய்திடுவேன். என்மேல் பாராட்டின உமது அன்பு கீழாயே நான் செய்திடுவேன். நரகா இணையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன்.
நரகாகினையில் நின்று மீட்ட கரங்களை உயர்த்தி பாவியாம் என்னை நினைக்க நானே நான் எம்மாத்திரமையா இயேசுவே பாவியாம் என்னை நினைக்க நானே நான் தேவ தூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவ தூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன் எந்த பாவங்கள் சுமைப்போ தாங்க கூடாத மாபாரமே எந்த பாவங்கள் சுமைப்போ தாங்க கூடாத மாபாரமே மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறீ மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறீ பாவியாம் என்னை நினைக்க நானே நான் எம்மாத்திரமையா பாவியாம் இயேசுவே நானே நான் எம்மாத்திரமையா தேவ தூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவ தூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவ தூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது, நீ செய்த கிருபை பெரியது ஆண்டவரே. எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை மகத்துவம் உள்ளவரப்பா. உம்முடைய கிருபைகள் எவ்வளவு பெரியவைகள். இந்த மாலையிலே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும், உம்மால் எல்லாம் எல்லாமாகும். ஓ ஆகும் எல்லாமாகும், உம்மால் எல்லாம் எல்லாமாகும். கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாத ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், ஆஹா எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
நீர் எத்தனை பெரியவர், நீர் எத்தனை உயர்ந்தவர், நீர் எத்தனை பெரியவர், நீர் எத்தனை உயர்ந்தவர். சாரோனின் லேலி போ, நீர் எத்தனை சிறந்தவர். சாரோனின் நீர் எத்தனை சிறந்தவர். உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்பேன். உம் சபையில் உம்மை பணிவேன், உம் சபையில் உம்மை பணிவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உம் சபையில் உம்மை பணிவேன், உம் சபையில் உம்மை பணிவேன். ஓசையுள்ள கை தாளத்தோடு, பேரோசையுள்ள கை தாளத்தோடு, ஓசையுள்ள கை தாளத்தோடு, பேரோசையுள்ள கை தாளத்தோடு பாடுவோம், இயேசுவை பாடுவோம், தட்டுவோம் பேரோசையா. பாடுவோம், இயேசுவை பாடுவோம், தட்டுவோம் பேரோசையாய். ஆரவாரத்தோடு அல்லேலூயா, மகாரவாரத்தோடு அல்லேலூயா. ஆமென். ஆரவாரத்தோடு அல்லேலூயா, மகாரவாரத்தோடு அல்லேலூயா. பாடுவோம், இயேசுவை பாடுவோம், ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா. பாடுவோம், இயேசுவை பாடுவோம், ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா. பாடுவோம், இயேசுவை பாடுவோம், ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்விற்காக காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை, அவ்வுலக வாழ்விற்காக காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு, இந்த இயேசு, இந்த நாவில் புது பாட்டு, இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சுண்டு கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சுண்டு கொள்கையில், ஆனந்தம் கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து, செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவேன். கர்த்தருக்கு காத்திருந்து, ஆமென், கழுகு போல் பலன் அடைந்து, செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவேன். புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன். சத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பேன். சிலுவையை சுமந்திடுவேன், ஜெயம் கொடி ஏற்றிடுவேன். சத்தானின் கோட்டைகளை
சத்தியத்தால் தகர்ப்பே, சிலுவையை சுமந்திடுவே, ஜெய கொடி ஏந்திடுவே, புது பலன் அடைந்திடுவே. நான் உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆவியானவரே. நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன். நான் சமபல ரபல பல சியந்தர பலபா, நான் புது பலன் அடைந்திடுவேன். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் போர்க்களத்தில் யார் இவர்கள். எல்லா ஜாதியா, எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களா, சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தார். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போர்க்களத்தில் யார் இவர்கள். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்றுவது போ என் நேச தேற்றுவா. ஆண்டவரே, ஒரு கரங்களை உயர்த்தி, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு ஏற்றுவது போ என் நேச தேற்றுவா, ஒரு தேற்றுவது போ என் நேச தேற்றுவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் ஆராதனை செய்கிறோம். Thank you for the presence. மகா நேசத்தினால் நீர் எங்களை நேசித்து நடத்தின எல்லா தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதையா. எஸ் லார்ட், நீர் மாத்திரம் எங்களுக்கு போதுமானவரையா. ஆமென். நீர் மாத்திரம் போதும். பாடி முடிப்போம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்
எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு நல்ல கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஏன் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வேத ஆய்வாக பல மாதங்கள் நம்ம தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே நாம் தியானித்த தலைப்பு ஆராதனையில் ஆவியானவருடைய பங்கு. இதில் பல காரியத்தை நம்ம தியானித்தோம். ஆராதனையிலே ஆவியானவருடைய பங்கிலே 4வது காரியம், ஆராதனையில் தேவ மகிமையும் பிரசன்னத்தையும் உணர செய்கிறார். ஆவியானவருடைய 4வது ஆராதனையில் அவருடைய பங்கு என்ன அப்படின்னா, ஆராதனையில் தேவ பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையும் உணர செய்கிறார். எசேயா புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உணர்வை அருளும் ஆவி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், பைபிள் சொல்லுகிறது, எந்த இடத்தில் நீ ஆராதித்தாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற அந்த உணர்வை யார் நமக்கு கொடுக்குது அப்படின்னா ஆவியானவர். பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய உணர்வில் அவர் செயல்படுகிறார். ஆராதனையில் நம்முடைய உணர்வில். நெகேமியா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் வசனம் 20 அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டு, அந்த உணர்த்த உணர்வடைய ஆராதனையிலே ஆவியானவருடைய பங்கு என்னன்னா, அதை நாம் உணர செய்கிறார் தேவனுடைய பிரசன்னத்தை. சில நேரங்களிலே நாம் ஆராதிக்கும் பொழுது நம்மை மறந்து விடுகிறோம். அந்த தேவனுடைய பிரசன்னம் நமக்கு அருகில் வருகிறது. வந்ததை போல ஒரு இனம் புரியாத ஒரு சமூகம், ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு மகிமை. இதெல்லாம் ஆராதனையில ஆவியானவர் தான் அந்த தேவ பிரசன்னத்தை உணர செய்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அந்த உணர்வு அப்படிங்கும் பொழுது ஆராதனையில அது அவருடைய பங்கு. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலை செய்யப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஆராதனைக்கு உரிய பொருளை செய்யப்பட வேண்டும். ஆராதனைக்கு உரிய பொருள்கள் இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு சாதாரண ஒரு மனிதனாலே முடியாது என்று பைபிள் சொல்லுகிறது. பெசலேயலை ஆண்டவர் தெரிந்து கொண்டு சகல வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக பெசலேயலை ஆண்டவர் தேவ ஆவியினால் அவனை நிரப்பினார். அல்லேலூயா. இந்த ஆராதனைக்குரிய காரியத்தை செய்வதிலே பெசலேயலை ஆண்டவன் நிரப்பினார். அப்ப இந்த தேவ பிரசன்னத்தை உணர்வதற்கு தேவ ஆவியானவருடைய பங்கு பெரிய பங்கு. வேதத்தில் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 12 சாலமோன் ஆலயத்தை கட்டினாலும் அந்த ஆலயத்தினுடைய கட்டடத்தினுடைய ப்ளூ பிரிண்ட் தாவீதுக்கு தரப்பட்டது. எப்படி தரப்பட்டதுன்னு சொல்லி அங்க தாவீது சொல்லுகிறான், ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய அந்த உணர்வை யார் கொடுக்கிறதுன்னா ஆவியானவர் கொடுக்கிறார். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுபாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது
யோசுவாவின் மேல் கையை வைத்த பொழுது அவன் ஞானத்தின் ஆவியிலே நிறையப்பட்டான். அந்த உணர்வு இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மதுரையிலே ஒரு கூட்டத்திலே தேவனுடைய ஊழியர்களாக நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். பல பாஸ்டர்ஸாக சேரும். ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவ்வளவு கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு தேவனுடைய பிரசனம். அப்ப ஆராதிக்கும் பொழுது என் உள்ளத்திலே ஒரு உணர்வு வந்தது. என்ன உணர்வு? நான் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு. கண்ணை திறந்து இப்படி பார்க்கிறேன். ஒரு பெரிய ஒளி, ஒரு மின்னல் போல் அங்க இருக்கிற அப்படி மேல இருந்து கீழே வந்துச்சு பாருங்க. அந்த ஒளி பட்ட உடனே, அந்த ஒளி இறங்கின உடனே அங்க இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களும் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி மிக உச்சக்கட்ட ஆராதனைக்குள்ளே போனார்கள். அப்பதான் நான் யோசித்து பார்த்தேன், ஆராதனையில் உணர்வை மட்டுமல்ல, சில வேளைகள் அந்த மகிமையும் கர்த்தர் பார்க்க செய்கிறார். அல்லேலூயா. அந்த மகிமை ஆராதனையிலே அந்த ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. சந்தோஷம், ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு மன திருப்தி, அல்லது ஏதோ ஒன்றை ஆராதனையின் முடிவிலே பெற்றுக்கொண்டதை போல போறோம் பார்த்தீங்களா. ஞாயிற்றுக்கிழமைய எந்த இடத்திலும் ஆராதனை முடிச்ச உடனே ஒரு நிறைவு வருது பாருங்க. அந்த நிறைவை கொடுப்பது யாருன்னா ஆவியானவர். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21 இயேசு ஆவியில் களி கூர்ந்து அப்ப ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர செய்கிறார். எஸ்ஐயா தீர்க்கதரிசி காலையில கூட சொன்னேன். 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 நமக்கு தெரிந்ததுதான். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்தது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று இருந்த எஸ்ஐயா தீர்க்கதரிசி அந்த பிரசன்னத்தையும் அந்த ஆராதனை சத்தத்தையும் அந்த மகிமையும் கண்ட பொழுது 5ஆம் வசனத்தில், ஐயோ நான் அசுத்த உடலுள்ள மனிதன், அந்த உணர்வை அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும்பொழுது நம்மை உணர்த்த அல்லது அந்த உணர்வடைய ஆவியானவர் பெரிய காரியம் செய்கிறார். அந்த உணர்த்துகிறார் அப்படிங்கும் பொழுது இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன். எஸ்ரா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் வசனம் 12. ஆராதனை இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆராதனை இது ரொம்ப முக்கியம். ஆலயம் அஸ்திபாரம் போடப்படுகிறது. அப்படி போடப்படும் பொழுது ஆராதனையில் அவசியம் கேட்கப்பட வேண்டிய 2 சத்தங்கள். ஒன்று, முந்தின ஆலயத்தை பார்த்தவர்கள் இந்த ஆலயம் அஸ்திபாரம் போடப்படும் பொழுது மகா சத்தமிட்டு அழுதார்கள். அந்த புது ஜெனரேஷனுக்கு பாத்தீங்களா, அவங்க என்ன செய்தார்களா, வேற அநேகம் பேர் கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். 2 வார்த்தை, 2 உணர்வுகள். ஒருத்தன் ஒரே செயல், அதிலே சிலர் சத்தமிட்டு அழுதார்கள், சிலர் சத்தமிட்டு கெம்பிரித்தார்கள். அடுத்த வசனம் கீழே சொல்லுகிறது. அடுத்த வசனம், ஜனங்கள் மகா கெம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனாலே அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாது இருந்தது. அல்லேலூயா. ஆராதனையின் சில வேளைகளில் சில பாடல்கள், சில பாடலுடைய வரிகள், அது நம்ம பாடும் பொழுதே நம்முடைய இருதயம் உடையது. பல நேரங்களில்
அந்த ஆராதிக்கும் பொழுதே கண்ணீரோடு கூட ஆராதிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆராதனையில் நம்மை உணர்வடைய செய்கிற கர்த்தர், மறந்துவிடக்கூடாது. அடுத்து 5, ஆராதனையில் ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனிதனை நிரப்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 2-4, அந்த வீடு முழுவதும் நிரம்பிற்று. ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. வீட்டை முழுவதும் நிரப்பிச்சு. என்னன்னு தெரியாது, ஒரு பெரிய தேவ சமூகம். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. அந்த நம்மை நிரப்புகிறார். எப்ப? ஆராதனையிலே நம்முடைய உள்ளம் நிறைந்து வழியும்படி நம்மை ஆண்டவர் நிரப்புகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எப்ப அவனை நிரப்புகிறார் அப்படின்னா, இப்ப ஆச்சரியமா இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15 யோவான் சாணகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியில். ஆச்சரியமாக பாருங்க, பரிசுத்தாவி பெறுவதற்கு நம்ம ஒரு பெரிய அடுத்த ஒரு பல படிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, யோவான் சாணகனை, அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். அதை குறித்து பைபிள் சொல்கிறது. அதே லூக்கா 1:41 மரியாளுடைய சத்தம், எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்தலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார். அப்போ ஒரு ஆவிக்குரிய நிறைவை கொடுப்பது யாரு அப்படின்னா, நம்முடைய இதயத்தை நிரப்புவது யாரு அப்படின்னா ஆண்டவர். அதான் பைபிள் சொல்லப்பட்டுகிற எபேசியர் புத்தகத்திலே அந்த வார்த்தை 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வசனம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அந்த நிறைவை கொடுப்பது யார் அப்படின்னா, நிரப்புவது யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். ஆராதனையில் அது செய்கிறார், நம்மளை நிரப்புறார். வழிந்து ஓடும்படி நிரப்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில், சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் நம்ம நிரப்புறார், நம்முடைய இருதயத்தை நிரப்புறார், நம்முடைய உள்ளான மனுஷனை ஆண்டவர் நிரப்புகிறார். பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவியானவர் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை என்ன செய்வாராக? நிரப்புவாராக. அப்ப ஆராதனைக்கு வரும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவன் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறார். இருதயம் நிரப்பப்படுகிறது ஆவியானவரால். பெருமை மாறுகிறது. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்முடைய உள்ளான மனிதனை அவர் நிரப்புகிறார். ஏசாயா புத்தகத்தில் 32ஆம் அதிகார வசனம் 15, உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்ட உடனே பைபிள் சொல்லுகிறது, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஏசாயா 44:3 வேதம் அழகாய் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேலே என் ஆவியும் உன்
சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. ஊற்றுகிறார், நிரப்புகிறார். அப்ப ஆராதனையில ஆவியானவருடைய பங்கு ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு தலைப்பு, ஆராதனையின் தடைகள். பொழுதுமே தடைகள் எங்கே வருகிறது அப்படின்னா, ஜெபத்துக்கு தடை வருகிறது. பவுல் எழுதுகிறார், அதை எழுதுகிறார், உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடை வராதபடி தடை. ஆனால் மிக முக்கியமான தடையை சாத்தான் எங்க கொண்டு வர்றான் அப்படின்னா, ஆராதனையில தான். ஆராதனையில் தடைகள் என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு போராட்டம். அந்த ஆராதனையினுடைய தடை என்ன? ஒரு காரியத்தை சொல்றேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனம் 21, முதலாவது 21, ஆராதிக்க மனமில்லாத இதயத்தை உள்ளவர் கொண்டு வர்றான். ஆராதிப்பதற்கு விருப்பம் இல்லாமை. பைபிள் சொல்கிறது, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணர்கள் ஆனார்கள். உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருள் அடைந்தது. தடையினுடைய முதல் தடை என்ன? ஆராதிப்பதற்கு மனம் இல்லாத நிலையை உருவாக்குகிறார். ஆராதனைக்கு இந்த தடைதான் பல நேரங்களில் நம்ம ஆராதனைக்கு லேட்டா வர்றதுக்கு காரணம். எப்படி? இந்த இதுதான், இந்த தடை தான். நம்ம நினைப்போம், இது ஏதாச்சும் நடக்கிறது தானே, ஏதோ நடக்கிறது தானே. அப்படி அல்ல. இந்த முதல் பாடல் பாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஒரு வார்த்தை வைத்திருப்பார். அந்த பாடல் பாடும் பொழுதோ பாடிக்கொண்டிருக்கும் பொழுதோ ஆவியானவர் சரியாக அந்த பலனான வார்த்தையை நமக்கு அனுப்புவார். அதை நான் பெற்றுக்கொள்ள கூடாதுன்றதுக்காக நீ 3 பாட்டு முடிச்சுப்போ. ஆராதனையினுடைய தடைகள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆபிரகாம் சொல்லுகிறார், நானும் பிள்ளையாண்டும் அவ்விடம் விட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். தொழுது கொள்வதற்கு கஷ்டப்பட்டு தான் மேல போகணும். விறக தூக்கிட்டு போகணும், நெருப்பை எடுத்துட்டு போகணும், கஷ்டப்பட்டு தான் மேல போகணும். ஆனால் நல்ல கவனிக்கணும், கஷ்டப்பட்டு மேல போனார்கள். அங்கே தான் ஆபிரகாமும் நினைக்கப்பட்டான், ஈசாக்கும் நினைக்கப்பட்டான். பல நேரங்களிலே அந்த ஆராதனையிலே தூரத்தை பார்ப்போம், நேரத்தை பார்ப்போம். தூரத்தையும் நேரத்தையும் பார்க்க வைப்பான் சாத்தான். ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? அவ்வளவு தூரம் போகணுமா? அவ்வளவு தூரம் போகணுமா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில யதார்த்தமாய் வருகிற என்ன நினைக்காதீங்க. 7 மணிக்கு கூட்டம் முடியுது அப்படின்னா நான் 7:30 வரைக்கும் இழுத்துன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு உணர்த்துவீங்க. எப்படி உணர்த்துவீங்க? பேனாவை கழட்டி வைப்பீங்க, பைபிளை மூடி வைப்பீங்க, இப்படி பார்ப்பீங்க. இதெல்லாம் எனக்கு நீங்க கொடுக்குற சிக்னல். டைம் ஆச்சு, முடிச்சிரு. முடிப்பதற்கு நம்முடைய மனம் செயல்படுது. தாவீது மட்டும்தான் சொல்லுகிறான், காலமே உம்முடைய சன்னதியிலே வந்து நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. ஆராதனையினுடைய தடையில் ரொம்ப முக்கியங்க நேரமும் தூரமும். அன்று நல்லவர் பல நேரத்தில் நம்முடைய சபையிலிருந்து தூரத்திலிருந்து வரார்கள். பல ரொம்ப தூரம், ஊரப்பாக்கத்தில் தாண்டி ஒரு சகோதரி, ஊரப்பாக்கம் இல்லை, கிட்டத்தட்ட
அவ்வளவு தூரம். இந்த பக்கத்துல பூந்தமல்லி. அப்ப நான் சொல்லியிருக்கிறேன் அவங்ககிட்ட, அவ்வளவு தூரம் வரணுமா? இதுலயே ஒரு சபைக்கு போயிருங்களேன். அது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, பாஸ்டர் அது நாங்க சொல்லணும், தூரமா இருக்கு பாஸ்டர், நாங்க பக்கத்துல போறோம்னு நாங்க சொல்லணும். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க வரும்பொழுதுதான் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வார்த்தையும் நாங்கள் பெறுகிறோம். முதலாவது தூரம். யாத்திராகமத்திலே 29ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, அங்கே நான் இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். ஆண்டவர் நம்ம எங்க சந்திக்கிறார் அப்படின்னா, அவருடைய ஆலயத்தில் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். அல்லேலூயா, சந்திக்கிறார். அப்ப ஆலயம் என்பது தேவன் நம்மை சந்திக்கிற இடம். நம்மை சந்திக்கிற இடம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும்பொழுது தேவன் நம்மை சந்திக்கிறார். ஏதோ ஒரு விதங்களில் பாடலை பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது, ஏதோ ஒரு ரீதியில் ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்மை சந்திக்கிறார். இந்த சந்திப்பை உடைக்கிறதுக்காகத்தான் சாத்தான் பல திட்டமிடுவான். கொஞ்சம் உட்கார்ந்து யதார்த்தமா யோசித்து பார்த்தா நமக்கு புரியும். காலையில 10 மணிக்கு ஃபிளைட் அப்படின்னா அவன் சொல்றான், டொமஸ்டிக் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க இருக்கணும். இன்டர்நேஷனல் அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீ இருக்கணும். செய்கிறோமா செய்யலையா? பர்ஃபெக்டா செய்யணும். என்ன அப்படின்னா, இதுல நம்ம உதாசீனமாயிருந்தால் எது போயிடும்? லைட் போயிடும். ஆனால் தேவனுடைய சன்னதியில் ஆராதிக்க வரும் பொழுது ஏன் இது வருது? கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. இத மாத்திரம், இந்த தடையை நம்ம உடைச்சிட்டா தேவன் அளவில்லாத ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அந்த வாழ்க்கையில ஊற்ற ஆரம்பிப்பார். அல்லேலூயா. யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு என்ன இல்லை? மனதில்லை. ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட வர்றதுக்கு உன்கிட்ட மனதில்லை. அதுக்கு நம்ம போற சாக்கு போக்கு அப்படி வர மனதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 100வது சங்கீதம் 2ஆம் வசனம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு முன் வாருங்கள். அல்லேலூயா. தாவீதினுடைய அனுபவம். அவன் சொல்லுகிறான், தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போகும் பொழுது, அந்த வார்த்தையை யாராவது எடுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போகும் பொழுது அவன் சொல்றான், என்னுடைய இதை என்ன செய்து தேவனுடைய எடுத்துட்டீங்களா? 122வது சங்கீதம் 100 அது இல்லம்மா, அந்த வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்திலே அவன் சொல்லும் பொழுது சொல்லுவான், அதை நினைக்கையில் என்னுடைய இது என்ன செய்யுது அப்படின்னா, அன்றைக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தில் தான் நான் சொல்கிறான். ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கொண்டு பார்க்கிறேன். அந்த சத்தத்தோடு கூட தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது
சங்கீதம் 42 4ஆம் வசனம். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவ ஆலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே என்ன செய்கிறது? போக முடியலையே. சவுல் தொடங்குறான், போக முடியலையே, ஆலயத்துக்கு போக முடியலையே, அப்படிலாம் நான் போவேனே. அவன் சொல்றான், என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. இன்றைக்கு காலை மாலையில் ஆராதனையின் தடைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆராதனையில் ஆவியானவருடைய பிரசனம் ரொம்ப முக்கியம். ஆராதனையில் நமக்கு உணர்வை கொடுக்கிறார். ஆராதிக்கும் பொழுது அந்த பிரசனத்தையும் மகிமையும் நாம் உணரும்படி செய்கிறார். ஆராதனையில் அவர் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறார். நம்முடைய இதயத்தை நிரப்புகிறார். ஓ ஹalleluya. Assim. Emela. அசைவாடும் ஆவி ஆவி அசைவாடும் ஆவி தூய்மையே நாவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய இறங்கி வாருமே. ஆராதனை 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 இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே. ஆராதனையின் தடைகளை நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் தெளிவாக நீ விளக்குகிறேன். இந்த தடைகளை நாம் உடைத்து போட வேண்டும். மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை நீக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி நமக்கு முன்னாடி அவர் போறாரு. ஆனா பைபிள் சொல்கிறது, நான் உனக்கு முன்னாடி போறேன், ஆனா தடைகளை நீ தான் தூக்கி போடணும். இன்னைக்கு மாலையில் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற விஷயத்தில் நாங்கள் சரியாயிருக்க எங்களுக்கு கிருபையை தாருங்கப்பா. வருகிற காலங்களில் குறித்த நேரத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து ஆயத்தமாயி காத்திருக்க கிருபையை தார். இன்னைக்கு மாலையில் வந்த இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் நினைப்பீராக. தேவாவினுடைய ஒத்தாசை அவர்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கையை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும்
உங்களுக்கு வாழ்த்துக்கள்.